வித்தியாசமான ஒரு புது பிளான சொல்ல பாண்டிய மன்னரும் உடனே சம்மதிக்கிறாருங்க. என்ன பிளான் சொன்னாப்ல, எதுக்கு பேரரசர் உடனே சம்மதிச்சாரு அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். தென் திசையில இருந்து ஒரு குதிரை பாதை வழி கீழ இருக்கிற மலையில குட்டநாட்டு அமைச்சரோட கைய வெட்டி அமிச்சாங்க இல்லையா, அந்த அவரு பரம்பு நாட்டை வந்து சேர்றதுக்காக அங்க பாதை அமைக்கிறதா, மூங்கில் நார் கொடிகளை வச்சு வண்டிகள் மலை மேல ஏறதுக்கு வசதியா பாதைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்றாரு. யாரு? கூலை என்ன ஒருத்தன் அவையில வந்து சொல்ல, அவையில இருக்கிற வேல்பாரி, தேக்கன், வேட்டூர் பழையன், தளபதி முடி என்ன 4 பேருமே அந்த மேட்டரை கேக்குறாங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையில தேக்கன் காடறைய புறப்பட்டு போவேன்னு இருக்கிறது மித்த யாருக்குமே பிடிக்கல. தேக்கனும் அவனோட அந்த பிடிமானத்துல இருந்து போயே தீர்வேன் அடம்பிடிச்சுக்கிட்டு இருந்தார்ல, அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் இறங்கி வராருங்க. அடுத்து பௌர்ணமி வரதுக்கு, முழு நிலா வரதுக்கு ஒரு 3 வாரம் பாக்கி இருக்கான். அதுக்குள்ள இந்த பரம்பு நாட்டோட மக்கள் அதுல யாராவது ஒருத்தர் பகரியோட ஈரலை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னா, நான் பசங்களை அழைச்சிட்டு போற இந்த பொறுப்புல இருந்து விலகிக்கிறேன், எனக்கு பதிலா ஒரு புது ஆசான் கிட்ட அந்த பொறுப்பை நான் ஒப்படைக்கிறேன், அவரு பசங்களை காடறையே கூட்டிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்றாருங்க. ஏன்னா இவரோட உதவி போர்ல தேவைப்படலாம். ஆனா அதுக்கு எதுக்காக ஏதோ ஒரு பகரிடின்னு ஒன்னு சொல்றாரு, அந்த பகரியோட ஈரலை கொண்டு வரணுங்கிறாரு, அதெல்லாம் நமக்கு ஒன்னும் புலப்படல. போக போக தான் புரியுமோ என்னவோ. சம்பவம் நடந்த மறுநாளே கூளையன் தென் திசையோட எல்லைக்கும் முடிய வடமேற்கு திசைக்கும் கிளம்பி போறாங்க. அவங்க எல்லைகளை கவனிக்க போயிட பரம்பு நாட்டுல பகரியோட வேட்டை தொடங்குது. இந்த பகரிங்கிறது ஒட்டுமொத்த பறவை கூட்டத்துக்கே தலைமை மாதிரியாங்க. அதோட வேகமும் நுட்பமும் ரொம்பவே அபாரமானதா. அது முட்டை போட்டுச்சுன்னா முட்டை போட்ட அன்னைக்கே முட்டைக்குள்ள இருந்து குஞ்சு பொரிச்சிருமா. இந்த பகரிய கண்ணுல பாக்குறதே பெரிய விஷயமா. இதுல இந்த இக்கட்டான கண்ணுல பாக்குறதுக்கே கஷ்டப்படக்கூடிய அந்த பகரிங்கிற பறவைய வேட்டையாடி அதோட ஈரலை எவன் தின்றானோ அவன் தான் எவ்வியூரோட புது ஆசிரியர், புது ஆசான். அவனை தான் தேக்கன் அப்படின்னு பட்டம் வச்சு எல்லாரும் கூப்பிடுவாங்க. இப்போதைய தேக்கனா இருக்கிறது இவர் தான். அதுக்கு பதிலா ஒரு புது ஆசான், புது ஆசிரியர் வந்துட்டாருன்னா இவரு போர் வேலையை பார்க்க போயிடலாம் இல்லையா. அதுதான் அவரோட நினைப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஈரலை சாப்பிடுறாங்க இல்லையா, அவங்கள எந்த விஷம் கொண்ட விலங்கு தீண்டினாலுமே அவங்க உடம்புல நஞ்சு ஏறவே ஏறாதான், விஷம் ஏறாதான். அப்படிப்பட்ட ஆளை நம்பிதான் தங்கள் வீட்டு பிள்ளைகளை காடறிய அனுப்பி வைப்பாங்களாம். யாரு? நம்ம பரம்பு நாட்டு மக்கள். அப்படி ஒரு ஆசான் கிடைச்சாதான் நம்ம தேக்கன் இந்த எவ்வியூர்லயே இருந்து சேரர்களால வரப்போற அந்த ஆபத்துக்களை போற முறியடிக்க பாப்பாரு. ஆனா துரதிருஷ்டவசமா எந்த பகரியும் கிடைக்காததால அந்த முழு நிலவு நாளும் பௌர்ணமியும் வர தேக்கன் பயணத்துக்கு தயாராகிறான். அவரை தடுக்க முடியாத வேட்டூர் பழையனும் வேட்டுவன் பாறைக்கு கிளம்பி போயிடுறாரு. மதுரையில இன்னைக்கு தான் கல்யாண விழாவோட கடைசி நாளா, பாண்டிய பேரரசோட திருநாள். அன்னைக்கு காலையிலேயே தளபதி கருங்கைவாணன் பேரரசு கிட்ட போய், நாம அனுப்பிச்ச நம்மளோட ஆட்கள் ரொம்ப வெற்றிகரமா பச்சை மலைக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு அப்டேட் கொடுக்க பேரரசருக்கு அம்புட்டு சந்தோஷம். அரண்மனையோட அந்த பக்கத்துல கல்யாண பொண்ணு பொறுச்சுவ குளிக்க போறா. இந்த கல்யாண பொண்ணு குளிக்கிறதுக்காக 42 நறுமண பொருட்கள் கலந்த அந்த தண்ணியில தான் அங்க வேலை பார்க்கக்கூடிய வேலைக்கார பெண்கள், சேடி பெண்கள் கல்யாண பொண்ணை குளிக்க வைக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வெதுவெதுப்பான 42 நறுமண பொருட்கள் கலந்த அந்த தண்ணியில இறங்கும் போது கூட கல்யாண பொண்ணு பொறுச்சுவைக்கு தன்னோட பழைய காதலனோட ஞாபகமாவா இருக்குங்க. ஃபுல்லி திங்கிங் அபவுட் தட் காதலன். அவனோட நினைவு வந்த அந்த கணமே அந்த நறுமணங்கள் கலந்த தண்ணியில இருந்து எந்திரிச்சு வெளியில வந்துடுறா. தோழிகளோ இன்னும் கொஞ்ச நேரம் இந்த நீருக்குள்ள இருக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி பாக்குறாங்க. தண்ணிக்குள்ள கொஞ்ச நேரமாவது இருங்கிறாங்க. பொறுச்சுவையோ அதை கேட்கிற நிலைமையிலேயே இல்ல. அந்த பஞ்சாயத்து முடிஞ்சதும் சுத்தி நிக்கிற பெண்கள் கல்யாண பொண்ணுக்கு அவளோட குலம் வணிகர்கள் குலம், வணிகர்களோட குல அலங்காரத்துக்கு பதிலா பாண்டியர்கள் குல வழக்கப்படி அலங்காரம் பண்றாங்க. எல்லா வகையான அணிகளையும் நகைகளையும் போட்டுக்கிட்டு கல்யாண பொண்ணு பொறுச்சுவ தோழி சுகமதிய கண்ணாலேயே தேடுறா. தோழி சுகமதியும் பக்கத்துல வர பொறுச்சுவை அவ காதல ரகசியமா எனது உடல் திருமணத்துக்கு தயாராகிவிட்டது அப்படிங்கிறா. அந்த பக்கம் பரம்பு நாட்டுல எவ்வியூர்ல நம்ம தேக்கன் ஒரு 11 சின்ன பசங்களை அந்த காடறிய கூட்டு போக ரெடி ஆகிட்டு இருக்காரு. பிள்ளைய பெத்த பரம்பு நாட்டு மக்களோ பெத்த பிள்ளைகளை அனுப்பி வைக்கிற, அதுவும் உணர்ச்சி பெருக்கோட அனுப்பி வைக்கிற நாள். வேல்பாரி சின்னதா ரத்த பலி கொடுத்துட்டு சிறுவர்களை காடறிய அனுப்பி வைக்கிறாரு. அந்த 11 சிறுவர்களுமே பாரிக்கிட்ட விடைபெற்று குலநாகினிகள் கிட்ட வந்து சேர்றாங்க. அந்த 11 பேர்ல ரொம்பவே வலுவானவன் மூத்தவனா இருக்கிற கீதானி. அவன் முதலாளா போக அவனுக்கு பச்சில சாறு கொடுக்கறாங்க. பிறகு தனியா அழைச்சிட்டு போய் கீதானிய வாய நல்லா அகலமா துறன்னு வற்புறுத்துறாங்க. அவனும் வாய துறக்க டக்குன்னு மலை வேம்போட சேர்த்து ஒரு வகையான சாரையும் வாயில ஊத்தி அவனோட வாய அழுத்தி மூடிடுறாங்க. யாரு? குலநாகினிகள். அவங்க வச்ச சாறு கசப்புனா கசப்பு, அப்படி ஒரு கசப்பு. இவங்க கொடுத்த அந்த எக்ஸ்ட்ரா சாறு என்னங்கிறது குலநாகினிகளுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். அதோட கசப்பு தாங்காம கீதானி பயங்கரமா துள்றான். அதனால எல்லாரும் சேர்ந்து கீதானிய அழுத்தி பிடிச்சுக்கிறாங்க. அப்படி அவன் குடிலுக்குள்ள கதறது வெளியில இருக்கிற பசங்களுக்கு கூட கேக்குதுங்க. அந்த லெவலுக்கு கசப்பான். இந்த கசப்பு இப்ப இல்லைங்க, இந்த காடறியோட பயணம் முடிஞ்சு 3-4 வருஷம் கூட ஆகும் இந்த பயணம் முடிஞ்சு வர்றதுக்கு. அப்படி வந்தா கூட அடுத்த ஒரு 10 நாளைக்கு அந்த நாக்குல இந்த கசப்பு இருந்துகிட்டே இருக்குமா. அவ்வளவு சீக்கிரமா விட்டு போகாதான், கொஞ்சம் கொஞ்சமா தான் குறையுமா. இந்த சார கீதானிக்கு அடுத்து பின்னாடி வந்த அந்த 10 சின்ன பசங்களுக்கும் தராங்க. இந்த கசப்போட வாடை அவங்க உடம்புல இருந்தாதான் காட்டு விலங்குக இவங்களை அட்டாக் பண்ணாம விலகி போயிடுமா. சூப்பர் ஐடியா இல்ல? இந்த கசப்பான சாரங்க முருங்கினதுல இருந்து பசங்க சார சாப்பிட்டாங்க இல்லையா,
அதுக்கப்புறம் வாயை திறக்கவே இல்ல. கையில இருக்கிற ஆயுதங்களோட எவ்வியூரை விட்டு கிளம்புறாங்க. தேக்கன் கையில ஒரு ஆயுதம் வச்சிருக்காங்க. அது என்னன்னா பன்னியோட கூர்மையான வலிமையான கடவாய் கொம்பு. அதுதான் தேக்கனோட ஆயுதமா. அதை எடுத்துக்கிட்டு அந்த மாணவர்களை வழிநடத்தி கூட்டிட்டு போறாரு. வாயை திறந்தாலே கசப்பு உள்ள போய் வயிற்ற பரட்ட ஆரம்பிக்க பசங்க எல்லாம் ரொம்ப அமைதியாவே போறாங்க. ஆனா இந்த கூட்டத்திலேயே ரொம்ப சின்ன பையனா அளவன்னு ஒரு பையன் இருக்கான். அவன் மட்டும் ஆசானே நாம எங்க போறோம் அப்படின்னு வாய் விட்டு கேட்க, நாம இப்போ நம்ம குலதெய்வம் கொற்றவைய வழிபட போறோம் அப்படின்னு அவரும் பதில் சொல்றாரு. இந்த கசப்பை தாங்கிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு யாரா இருந்தாலுமே பேசுறதுக்கு ஒரு 2 வாரமாவது ஆகுமா. இந்த மாதிரி ஒரு கசப்பான சார குலனாக நீங்க கொடுப்பாங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி காடறிய போயிருப்பாங்க பாத்தீங்களா பழைய ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க யாருமே வெளியில சொல்ல மாட்டாங்களா. சொன்னா அடுத்து அந்த பசங்க காடறிய வரமாட்டாங்க அப்படின்னு இவங்களுக்கு பயம். அதனால இந்த விஷயத்தை ரொம்ப ரகசியமா அவங்களே வச்சுப்பாங்க. ஆனா இந்த சின்ன பையன் அளவனால மட்டும் எப்படி உடனே பேச முடியுதுன்னு தேக்கனுக்கே ரொம்ப ஆச்சரியமா போகுது. தேக்கன் அந்த சின்ன பையன் அளவனை பார்த்து, என் தம்பி அந்த கசப்பு எவ்வளவு காட்டமா இருக்கும், அதையும் தாண்டி எப்படி உன்னால பேச முடியுது, கசப்பு பத்தலையா அப்படின்னு கேட்க, பதிலுக்கு அவன் கசப்பா தான் இருந்துச்சு, அம்மாடியோ எவ்வளவு கசப்பு தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டே தாங்க வரான். தேக்கன் சந்தேகப்பட்டு அளவனோட வாயை திறக்க சொல்லி பாக்குறாரு. அவனோட தொண்டையிலேயே கொஞ்சம் சிக்கிக்கிட்டு இருக்கிற மலை வேம்பு கொஞ்சம் நீல நிறம ஏறி போய் கொஞ்சம் வித்தியாசமா கிடக்க தேக்கன் அவனோட கண்ணையே உத்து உத்து பாக்குறாரு. அளவனோட கண்ணுல நீல கலர் வளையம் வந்து போக அவன் நாககுடியை சேர்ந்தவன் அப்படிங்கிறது நம்ம தேக்கனுக்கு இப்ப புரிஞ்சு போகுது. மேபி அதனால கூட இவனுக்கு அந்த கசப்பு பெருசா தெரியாம இருந்திருக்கலாம். அதனாலதான் அளவனால ரொம்ப சகஜமா பேச முடியுது போல. எதுக்காக அந்த கொற்றவைய வணங்கணும் அப்படின்னு அளவன் கேட்க, தம்பிகளா நீங்க குடிச்சீங்களே ஒரு கசப்பான சாறு, அதை நீங்க குடிச்சனாலே காட்டுக்குள்ள இருக்கிற 190 விலங்குகள் உங்களை எதுவும் செய்யாது. அந்த சாரோட வாசனைய பார்த்தாலே அதுக விலகி ஓடிடும். ஆனா புதுசா குட்டி போட்ட விலங்குகள் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு ரொம்பவே மூர்க்கத்தனமா இருக்குமா. புதுசா முட்டையோ குட்டியோ போடக்கூடிய பறவைகளோ விலங்குகளோ மட்டும் இவங்களோட அந்த கசப்பு நாத்தம் அந்த கசப்பு வாசத்தையும் மீறி தன்னோட குழந்தைகளுக்கு ஏதாவது ஆபத்தாயிடுமோ நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் மூர்க்கத்தோட தாக்க வருமா. அதுக்கு தான் நம்மளோட குலதெய்வமான கொற்றவையை நம்ம வணங்குறோம் அப்படிங்கிறாரு தேக்கன். சாறு 190 விலங்குகள் இருந்து காப்பாத்திடும். இந்த தெய்வம் மீதி அந்த 10 விலங்குகிட்ட இருந்து நம்மள காப்பாத்தாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தானா. அவங்க எவ்வியூரை விட்டு தொலைவுல இருக்கிற கொற்றவையோட கூத்து களத்தை நோக்கி போறாங்க. அங்க இருக்கிற மர அடிவாரத்துல நான்வெஜ் படையில போட்டு கண்ணை மூடி வழிபடுறாரு நம்ம தேக்கன். மற்ற மாணவர்களும் கண்ணை மூடி கையை கூப்பி வழிபட அளவை மட்டும் கண்ணை திறந்தே வழிபடுறான். பிறகு படையல்ல வச்ச சில பழங்களை ஆளுக்கு ஒன்னா நம்ம தேக்கன் கொடுக்க, ஏற்கனவே வாயில ஃபுல்லா கசப்பு தங்கி இருந்தது இல்லையா, அதையும் தாண்டி இந்த பழத்தை கடிக்கும் போது பழம் கசக்குது, இருந்தாலும் கஷ்டப்பட்டு அதை முழுங்குறாங்க. அளவன் கிட்ட போகும்போது பழத்தை கொடுக்கல, அதுக்கு பதிலா இறைச்சியை தராரு. ஏன் அப்படின்னு கேட்டா கண்ணை திறந்து சாமி கும்பிட்டேல அதுக்காகங்கிறாரு. நமக்கு ஒன்னும் பிடிபடலங்க. அந்த இடத்தை விட்டு நகர்ந்தபடியே தேக்கன் மித்த பசங்களை பார்த்து, ஏன் தம்பிகளா நீங்க எல்லாம் கண்ணை மூடி கும்பிட்டீங்களே உங்களுக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னு கேட்க, எல்லாரும் வாயில கசப்ப ஊத்தி விட்ட அந்த குல நாகினிகளோட முகம்தான் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அத கூட சொல்ல முடியாம சைகளை செய்யறாங்க. ஏன்னா வாயை திறந்து பேச முடியாத அவ்வளவு கசப்பு. அப்போ இந்த கூட்டத்துல மூத்தவனான அந்த பைய கூட அமைதியா தாங்க இருக்கான். சின்ன பையன் அளவை மட்டும் எனக்கு 2 கண்கள் தெரிஞ்சது அப்படின்னு சொல்ல தேக்கன் கேக்குறாரு, என்ன கண்கள் அது, பறவைகளோட கண்களா அப்படின்னு கேட்க, இல்ல அப்படிங்கிறான். தேவாங்கு விலங்குகளோட கண்களா அப்படின்னு கேட்டா அதுக்கும் அளவன் இல்லங்கிறான். பிறகு அப்படின்னு கேட்டா 2 மனுஷ கண்களை பார்த்ததா சொல்ல தேக்கன், என்ன பார்த்து அப்படி சொல்ற, இந்த இடத்துல நம்மள தவிர வேற யாரு இருக்க முடியும், பத்தாததுக்கு பரம்போட உச்சியிலே பிடம் இருக்கும், இங்க மித்த மனுஷங்களால வர வாய்ப்பே இல்ல அப்படின்னு ரொம்ப இயல்பா பேசிக்கிட்டு அந்த காட்டோட தென் திசையை நோக்கி போறாரு. எப்போதுமே காட்டுக்குள்ள நம்ம போகும்போது காட்டோட தெற்குல இருந்துதான் திசை அறிய நம்ம புறப்படணும் அப்படின்னு நம்ம தேக்கன் பேசிக்கிட்டே போக, அளவனும் எதுவும் பேசாம அமைதியாவே வர. ஏன்டா பேசாம வர அப்படின்னு நம்ம தேக்கன் கேட்க, நான் என் கண்ணால பார்த்ததை சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த புதருக்குள்ள நான் மனுஷ கண்கள் 2 நான் பார்த்தேன் அப்படின்னு நம்ம அளவை ரொம்ப உறுதியா சொல்றாங்க. இந்த புதர்களுக்குள்ள மனுஷன் இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு நினைக்கிற நம்ம தேக்கன் அதை நிரூபிக்க நினைக்கிறாரு. தேக்கன் மறுபடியும் குலதெய்வம் கொற்றவையோட அந்த கூத்து களத்துக்கு திரும்பி போக, இவரு படையல் போட்டு போன அத்தனை பழமும் அப்படியே அங்க இருக்கு. அப்பதாங்க அவருக்கு சந்தேகமே வருது. ஏன்னா படையலை அப்படியே விட்டுட்டு தான் கொஞ்ச தூரம் நடந்து போனாங்க. அப்போ சுத்தி இருக்கிற அந்த தேவவாக்கு விலங்குகள் தேவாங்கு விலங்குகள் கீழே இறங்கி வந்து அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டு இருக்கணும். ஆனா அதுக புதரை விட்டு வெளியில வந்து இந்த பழத்தை எடுத்து சாப்பிடல. அதுலயே இவருக்கு அவரோட முதல் சந்தேகம் வந்துருச்சு. சரி, இங்க இருக்கிற பசங்களுக்கு ஏதாச்சும் வேலை கொடுக்கணும்னு நினைக்கிற நம்ம தேக்கன் அவங்கள அந்த மர புதருக்குள்ள அனுப்புறாரு. நீங்க போற வழியில இருக்கிற கிளைகள் எல்லாத்தையும் உடைச்சிட்டு அடையாளம் வச்சுக்கிட்டே போங்க. அப்பதான் ஒரு கால் நீங்க போயிட்டு எதுவும் கிடைக்கலன்னா அப்படியே நீங்க போன வழியில திரும்பி வர முடியும். நான் எப்போ விசில் அடிக்கிறோம் விசில் சத்தம் கேட்டதுமே நீங்க திரும்பி வந்துடுங்க. வழியில உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா நீங்க உடனே விசில் அடிங்க அப்படின்னு சிக்னல் கொடுக்க சொல்றாரு. சொல்லி பசங்களை அனுப்புறாரு.
தேக்கன். செடி கொடியெல்லாம் விளக்கிக்கிட்டே மாணவர்கள் அந்த மர புதருக்குள்ள போறாங்க. எப்பவுமே ஒரு தேக்கனோட பயிற்சி இந்த கொற்றவையோட களத்துல ஆரம்பிச்சதே இல்ல, இதுதான் முதன்முறை. இந்த காடறிய பயணமே கொஞ்சம் புதுசாவும் தினுசாவும் இருக்கு, நம்ம தேக்கனுக்கே அப்படி இருக்கு. அதே மாதிரி இந்த கொற்றவையோட கூத்து களத்தை காவல் காக்கிற வீரர்கள் கூட அன்னைக்கு அங்க இல்ல, ஏன்னா அவங்க பகரி வேட்டைக்கு போயிட்டாங்க. மாணவர்களை உள்ள அனுப்புன நம்ம தேக்கனோ பதட்டத்தோடயே இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே தேக்கன் விசிலடிச்சு எல்லாரையும் திரும்பி வர சொல்ல புதருக்குள்ள இருந்து ஒவ்வொருத்தவங்களா திரும்பி வராங்க. அளவனோட கண்ணுல எந்த மனுஷனும் சிக்கல போல, அதனால எதுவும் சொல்லாம அமைதியா நிக்கிறான். மத்த 10 பேரும் வெளியில வந்து சேர்றாங்க. டோட்டலா 10 பேரு வெளியில வந்து சேர்றாங்க. மூத்தவனான அந்த கீதானிய மட்டும் இன்னும் ஆள காணல. என்னாச்சோ ஏதாச்சோன்னு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்க யாரோ ஓடி வர சத்தம் கேக்குதுங்க. அடுத்த சில நொடிகள்ல கீதானி செடி கொடி எல்லாம் விலக்கிட்டு வெளியில வந்து தொப்புன்னு விழுறாங்க. ஏதோ காட்டு விலங்குதான் இவனை துரத்துதுன்னு போல அப்படின்னு நினைக்கிற நம்ம தேக்கம் கூட புதருக்குள்ள இருந்து அது எப்ப வரும் வெளியில வரும் வேட்டையாடலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காரு. கீதானியோ எதையும் முழுசா சொல்ல முடியாம அவர்கள் வெளியேறுகிறார்கள் அப்படின்னு கத்த தேக்கம் ஒண்ணும் புரியாம நிக்கிறாருங்க. அந்த கொடுமையான கசப்பு உள்ள போனதுனாலும் எப்படி ஆல்ரெடி கொடுமையான கசப்பு வாயிலையும் தொண்டையிலையும் அப்படியே தொக்கிக்கிட்டு இருக்கும் பாத்தீங்களா, அது உள்ள போனா கூட பரவாயில்லைன்னு முடிவெடுக்கிற நம்ம கீதானி யோ கிளவா அவங்க காட்டுக்கு எதிர் திசையில வெளியேறாங்கயா அப்படின்னு மறுபடியும் சொல்ல தேக்கனால இதை நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. புதருக்குள்ள புகுந்து குபு குபுன்னு ஓட ஆரம்பிக்கிறாரு. அதி வேகமா அந்த மர புதருக்குள்ள இவர் ஓடுறாரு. யார் அவங்க, எத்தனை பேரு, இவ்வளவு தூரம் எப்படி வந்தாங்க, எதுக்காக வந்தாங்க அப்படின்னு அவர் மண்டைக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள் ஓடுது. தேக்கனோட கண்ணுல பட்ட ஒரு மரத்தோட உச்சிக்கு உடனே அவர் ஏறாரு. அதுல அவரோட கண்கள் மேல ஏறி நாலா பக்கமும் சொல்லட்ட ஒரு 5 பேரு முதுகுல நரம்பு கூடையோட ஆத்த கடந்து ஓடிக்கிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. எப்படி இவங்களால இவ்வளவு தூரம் வர முடிஞ்சதுன்னு தேக்கனுக்கே உள்ளம் கொதிக்குதுங்க. அவரு அந்த மரத்தை விட்டு கீழே இறங்குற நேரம் மாணவர்களும் பின்னாடியே அங்க வந்து சேர்றாங்க. அந்த 5 பேரும் சரியான பாதை தெரியாம கண்ணுல பட்ட பாதையில எல்லாம் எப்படி கண்ணுல பட்ட பாதையில எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்க நம்ம தேக்கனும் முடிநாகன் அப்படிங்கிறவனோட தலைமையில மத்த மாணவர்களை குறுக்கு வழியில வர சொல்றாரு. அவங்க ஒரு பக்கம் ஓட நம்ம தேக்கன் கீதானியையும் அளவனையும் கூட்டுக்கிட்டு இந்த 5 பேரையும் கொல்ற வெறியில வேற பக்கமா ஓடுறாரு. இப்ப நம்மளுக்கு என்ன டவுட்னா கீதானி புதருக்குள்ள இருந்து வெளியில ஓடி வந்து விழுந்து அவங்க எதிர் திசையில வேகமா போய்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா இல்லையா, சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே படபடன்னு இவர் வந்துட்டாரு, மரமேல ஏறி பார்த்தாரு. ஆனா அதுக்குள்ள இவங்க எப்படி ஆத்த கடந்து போனானுங்க, இவ்வளவு வேகமா எப்படி அவங்களால போக முடியுது அப்படின்னு இவரே மனுஷன் ஆச்சரியப்படுறாருங்க. அது மட்டும் இல்லாம அவங்க முதுகுல இருக்கிற அந்த கூடைக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம தேக்கம் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் அவன் ஓடிக்கிட்டே இருக்கும்போது யோசிக்க அதை தன்னோட கூட வர அந்த கீதானி கிட்டையும் கேட்க கீதானி ஏதோ சைகை காட்டுறாங்க. அதை பார்த்து புரிஞ்சுக்கிற நம்ம அளவன் அவங்க கூடையில இருக்கிறது தேவாங்கு விலங்குகள் அப்படின்னு ஆசான் தேக்கனுக்கு விளக்குறான். தேக்கனுக்கோ இதை கேட்டதும் தலையில இடி விழுந்த மாதிரி இருக்குங்க. எதிரிகளோட வேகம் அபரிவிதமா இருக்கிறதால தேக்கனும் குறுக்கு வழியில புகுந்து வேகம் கொண்டு ஓடுறாரு. அவர் ஒரு இடத்துல போய் நிக்க, குறுக்கு வழியில வந்ததுனால கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறாருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு இடத்துல போய் நிக்க கொஞ்ச தூரத்திலேயே அந்த எதிரிகள் ஓடி வரத அவரால் உணர முடியுது. ஏன்னா அவங்க ஓடி வர பக்கத்துல பறவைங்க அங்கேயும் இங்கேயும் பறந்துகிட்டு தத்தளிக்கிறத கவனிக்கிறாரு. குருநாதர் முன்னாடியே வந்துட்டாரு. யாரு, நம்ம தேக்க முன்னாடியே வந்துட்டான். பின்னாடியே அளவனும் கீதானியும் வந்து சேர அவங்கள ஆளுக்கு ஒரு பக்கம் ஈட்டியை பிடிச்சபடி நிக்க வைக்கிறாரு தேக்கன். ஈட்டி மட்டும் அங்கே அங்கே நீட்டிக்கிட்டு இருக்கும். ஆளுங்க அதிகமா இருக்கிற மாதிரி காட்டி எதிரிகளை பயமுறுத்தத்தான் இந்த ஒரு திட்டம். ஓடி வந்துகிட்டு இருக்கிற அந்த 5 பேரும் தடுமாறி நிப்பாங்க பாத்தீங்களா, அந்த சமயமா பார்த்து அவங்கள அடிச்சு வீழ்த்தணும்னு நம்ம தேக்கன் கணக்கு போடுறாரு. ராத்திரி நேரம் எதிரிகளோட காலடி சத்தம் கொஞ்சம் பக்கமா கேட்க தேக்கன் கையில பன்னி கொம்போட ரெடியா நிக்கிறாரு. ஆனா நம்ம ஆட்களுக்கு முன்னாடியே எதிரி வீரர்கள்ல ஒருத்தன் சுதாரிக்க தாக்க வந்த நம்ம தேக்கனையே அடிச்சு தூக்கி சுழட்டி போட்டுவிட்டு அந்த 5 பேருமே மின்னல் வேகத்துல அந்த இடத்தை தாண்டி ஓடிடுறாங்க. ஆசானையே தூக்கி வீசிட்டாங்களே அப்படின்னு அந்த சின்ன பையன் அளவன் பதறிக்கிட்டு ஓட சம்பவம் நடந்த அந்த வேகத்துல என்ன நடந்ததுன்னே கணிக்க முடியாம நம்ம கீதானி நின்னுகிட்டு இருக்கான். தேக்கனும் ஒரு யானையே தன்னை அடிச்சு தூக்கி போட்ட மாதிரி ஃபீல் பண்றாரு. அவர் எந்திரிச்சு உட்கார்ந்து கஷ்டப்பட்டு தண்ணி வேணும்னு சொல்ல கீதானி பக்கத்துல இருக்கிற சுனை நீரை அள்ளி அள்ளி வந்து நம்ம தேக்கனுக்கு தராரு, குடிக்க தராரு. எதிரி வீர அடிச்சு தூக்கி போட்டதுல தேக்கனோட இடது தோள்பட்டையில அப்படி ஒரு வலி. இப்போ எதிரிகளோட வேகம் மட்டும் இல்ல அவங்களோட வலிவான உடல் வாகும் தேக்கனை திகச்சு போக வைக்குது. ஆனா நம்ம தேக்கனும் சாதாரண ஆள் இல்லைங்க. அந்த ஓடுனாங்க எல்லாம் 5 எதிரி வீரங்க, அவங்கள ஒருத்தனோட பின்னங்கழுத்து நரம்புலயே ஓங்கி அடிச்சிருக்காரு போல. அடி வாங்கின அந்த ஆளோட நரம்பு அருந்ததால அவனால இனி ஓட முடியாது. சோ ஒருத்தங்காலி மீதி 4 பேரையும் எப்படியாச்சும் தீர்த்து கட்டணும், போட்டு தள்ளணும் அப்படின்னு நம்ம தேக்கன் சொல்றாப்ல. கீதானியையும் அளவனையும் அனுப்பி மத்த மாணவர்களையும் இங்க கூட்டிட்டு வர சொல்றாரு தேக்கன். அவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பின பிறகு இறங்கி இருக்கிற அவரோட ஷோல்டரை அவரே வலிக்க டக்குன்னு மேல தூக்கி சரி செய்யறாரு. பிறகு ஒரு கொடியை போட்டு அந்த தோள்பட்டையில நல்லா கட்டி வைக்கிறாரு. கீதானியும் அளவனும் குறுக்கு வழியில திரும்பி போய் மத்த மாணவர்களையும் கூட்டிக்கிட்டு தேக்கன் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. எதிரி வீரர்கள் யாரும் அகப்படல. தேக்கனுக்கு தான் கையில கட்டு போட்டிருக்கு அப்படிங்கறத பாக்குற முடிநாகனும் மத்த மாணவர்களும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. தேக்க இப்போ இந்த மொத்த கூட்டத்தையும் 2 டீமா பிரிக்கிறார். தேக்க, கீதானி, அளவன், பசங்கள்ல இன்னும் ஒரு 4 பேர், இவங்க எல்லாம் ஒரு டீம், மீதி ஒரு 5 பேர் இருப்பாங்கல்ல அவங்க இன்னொரு டீம் அப்படின்னு பிரிச்சு அந்த
5 பேர் கொண்ட டீமை எவ்வியூருக்கு திரும்ப அனுப்புறாரு. போய் நம்ம வேல்பாரிக்கு இங்க நடந்த விஷயத்தை சொல்லி தகவல் அனுப்பணும் சொல்லி முடிவெடுக்கிறாரு. முடிநாகனோட சேர்த்து அந்த 5 பேருமே ஆசான் சொன்ன அந்த குறுக்கு வழியில புகுந்து ஓடுறாங்க. வேல்பாரி கிட்ட தகவல் சொல்ல ஓடுறாங்க. அடுத்து என்ன ஆகுங்கிறத நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ. போன பாட்டுல நம்ம பசங்க 2 டீமா பிரிஞ்சாங்க. ஒரு டீம் வேல்பாரி கிட்ட தகவல் சொல்ல போய்கிட்டு இருக்கு. இன்னொரு டீம் அந்த எதிரிகள்ல மீதி 4 பேர் இருப்பானுங்கல்ல, அவங்கள எப்படியாவது புடிச்சிடணும் போடணும் சொல்லி போய்கிட்டு இருக்காங்க. அதுல வேல்பாரியை நோக்கி போற முடிநாகனோட தலைமையில போய்கிட்டு இருக்கிற அந்த கூட்டம் படு வேகமா போய்கிட்டு இருக்கு. முடிநாகனுக்கு பயம் இல்ல, மத்தவங்களை வழி நடத்தி கூட்டிட்டு போறான். இந்த குழுவுல நல்ல காட்டு பகுதிகளை சுத்தி திரிஞ்ச நல்ல காட்டு பகுதிகளை பழகுன குறுங்கட்டி அப்படின்னு ஒரு பையன் இருக்கான். அவரோட ஹெல்ப்னால ரொம்ப ஈஸியா பின்னிரவு நேரத்துல எவ்வியூரை போய் சேர்ந்துறாங்க. அந்த 5 பேரும் ஓடி வந்து வீரர்கள் கிட்ட எப்படியோ சைகை காட்டி பாரிய வர வைக்கிறாங்க. ஏன்னா வாயை திறந்தா கசப்பு, திறக்க முடியாம சைகை பண்றாங்க. பாரி அவங்கள வந்து பார்த்துட்டு என்னது பசங்க சைகை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒருவேளை தேக்கன் வித்தியாசமான பயிற்சி ஏதாவது கொடுத்துட்டாரோ அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஓய்வு எடுத்துக்கங்க, நாளைக்கு காலையில போகலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்க போயிடுறாருங்க. அப்படி போற மனுஷனை முடினாக அப்படியே தாவி கைய பிடிச்சுக்கிட்டு எதையும் சொல்ல முடியாம திணற வேல்பாரியும் இப்பவே இவங்க கூட வர சம்மதிக்கிறாப்ல. என்ன அப்படின்னு கேட்டா தேக்கன் எங்கேயோ வேல்பாரிய வர சொல்றாருங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. எங்க வர சொல்றாருன்னு பாரி கேட்க ஆதிமலையோட எலிவால் முகட்டு பகுதிக்கு உங்களை வர சொன்னதா இந்த கூட்டத்துல ஒருத்தன் எப்படியோ கஷ்டப்பட்டு வாயை திறந்து சொல்லிடுறாங்க. அடுத்த நொடியே அவனுக்கு கொமட்டிக்கிட்டு வருது. பாரிக்கு ஒன்னும் புரியாம குழம்பிட்டே நிக்க இன்னொருத்தன் கஷ்டப்பட்டு வாயை திறக்கிறான். எதிரிகள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றான். பாரி எப்படி நினைச்சுக்கிறாருன்னா தேக்க மாணவர்களை பயமுறுத்தி பயிற்சி கொடுக்க எதிரிங்க ஊடுருவி இருக்கிறதா கதை சொல்லிட்டு இருப்பார் போல, சின்ன பசங்க அதை உண்மையை நம்பி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறார். 5 பேரு இங்க இருக்காங்க, அப்ப மீதி 6 பசங்க எங்க அப்படின்றதையும் மனசுல யோசிக்கிறாப்ல. என்ன காரணத்துக்காக தேக்க நம்மள கூட்டிட்டு வர சொல்லி இருப்பான், ஒன்னும் புரியலையேன்னு யோசிக்கிற வேல்பாரி சரி விடு, பேசாம இங்க இருக்கிற இந்த 5 பேரையுமே நம்ம கூட்டிட்டு போய் தேக்கங்கிட்ட எப்படியாவது ஒப்படைச்சிடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட பசங்களை குருநாதர்கிட்டயே கொண்டு போய் ஒப்படைச்சிடலாங்கிற அந்த நல்ல எண்ணத்தோட வீரர்களை கூட கூப்பிடாம மனுஷன் தனியா போறாரு பசங்களோட. அது மட்டும் இல்லாம நம்ம பாரியே இந்த காடரியே இந்த ட்ரைனிங் பக்கத்துக்கு போகும்போது அப்பையும் தேக்கனா ஆசானா இருந்தது இப்ப இருக்கிற அதே தேக்கன் தான். சோ அவரோட பயிற்சி எவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிறது இவருக்கு தெரியும். பசங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டமான பயிற்சியை கொடுக்கறேன் அப்படின்னு இவர் தப்பா நினைச்சுக்கிட்டாப்ல. அது மட்டும் இல்லாம சேரர்கள் எப்ப வேணாலும் நம்ம நாட்டுக்குள்ள நுழைவாங்கிறதுனால தேக்கன் நம்மளையும் சோதிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு நினைக்கிறாப்ல. அதனாலதான் தன்னந்தனியா பசங்களை கூட்டிட்டு வராரு, கூட படைய கூப்பிட்டு வரல, வீரர்களை கூப்பிடல. ஆக்சுவலா அந்த பக்கத்துல தேவாங்க கரங்களை கொண்டு போக காலம்பன் அப்படிங்கிறவனோட தலைமையில 30 பேரு காட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. 10 பேரு காரமலையிலையும் 8 பேரு நடுமலையிலையும் 7 பேரு ஆதிமலை முகட்டிலையும் நிக்க மீதி 5 பேரு கொற்றவை புதர்ல புகுந்து ஆளுக்கு ஒரு 20 தேவாங்களை பிடிச்சு கூடையில அடைச்சிருக்காங்க. கொற்றவை கூத்துக்களத்துல பாதுகாப்புக்காக நம்ம வீரர்களும் அங்க இல்லாம போக அவங்களோட வேலை, எதிரிகளோட வேலை ரொம்ப ஈஸி ஆயிடுது. அளவன் பார்த்துட்டதால நடந்த அந்த சம்பவங்களோட தொடர்ச்சியா இப்போ 5 பேர்ல ஒருத்த மட்டும் நரம்பு அறுத்து ஓட முடியாம நின்னுட்டான். மத்த 4 பேரும் அவனோட கூடையையும் வாங்கிக்கிட்டு அவனையும் கைத்தாங்களா பிடிச்சுக்கிட்டே ஓடுறாங்க. இரவு முடிஞ்சு மெல்ல மெல்ல வெடிய ஆரம்பிக்குது. தேக்கன் ஒரு பக்கம் அவசரமா ஓடிட்டு இருக்க பாரி 5 பேரையும் முன்னால விட்டு பொறுமையா நடந்து 5 பேரும் கலச்சி போய் ஓடிக்கிட்டு இருக்க பாரியோ காட்டு விலங்குகளை பத்தி பானை எடுத்துக்கிட்டே அவங்க வேகத்துக்கு நடந்து போயிட்டு இருக்காரு. பசங்களோ நம்ம வேல்பாரிய முன்னாடி போக சொல்லி எத்தனையோ முறை சைகை கட்டுறாங்க. ஆனா நம்ம பாரிக்கு அது பெருசா புரியல, அதை அவர் பெருசா எடுத்துக்கல. நடுவுல ஒரு சுண்டா பூனைய பாக்குற நம்ம வேல்பாரி அப்படியே நிக்கிறாரு. புலியை விட கொஞ்சம் சின்னதா இருக்கிற இந்த சுண்டா பூனை ரொம்பவே மோசமானதா. அது துரத்த ஆரம்பிச்சா விடவே விடாதான். புலியை விட மோசமாவும் வேகமாவும் அட்டாக் பண்ணுமா. பாரி அந்த 5 பேரையும் நில்லுங்கன்னு சொல்லி சைகை பண்றாரு. ஆனா அவங்க நிக்காம இன்னும் வேகமா ஓடுறதுலயே குறியா இருக்காங்க, நிக்க மாட்டேங்கிறானுங்க. என்ன இது ஆபத்து தெரியாம இப்படி நடந்துக்கிறாங்களேன்னு கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற நம்ம வேல்பாரி முன்னாடி ஓடுற அந்த முடிநாகனை இழுத்து கீழதல்ல மத்தவங்க அப்படியே நின்னுறாங்க. அந்த சுண்டா பூனை வேற வழியில போனதும் அதுக்கு அப்புறம் தான் நம்ம வேல்பாரிக்கு நிம்மதியாகுதுங்க. அந்த சுண்டா பூனையை பத்தி பசங்களுக்கு விலைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. முடிநாகனும் வாயை திறந்து கஷ்டப்பட்டு எங்களை விடுங்க, நீங்களாவது முன்னாடி போங்கல அப்படின்னு ஓடிக்கிட்டே சொல்லி பார்க்க நம்ம வேல்பாரிக்கு விஷயத்தோட விபரீதம் இன்னும் முழுசா புரியல. தரையில கிடக்கிற புல்லுகள்ல எதையெல்லாம் விட்டு விலகி நடக்கணும் அப்படின்னு காசு எடுத்துக்கிட்டே போக பசங்களுக்கு கடுப்பு ஏறிக்கிட்டே போகுது. பாரி அப்புறம் அங்க இருக்கிற ஒரு மரத்தை சுட்டி காட்டி அதுதான் எரிவண்டு கூடு, அதுகளை தொந்தரவு பண்ணா அவ்வளவுதான், நாம காலி அப்படின்னு எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருக்க முடினாக சட்டுன்னு ஒரு கல்லை எடுத்து அந்த கூட்டு மேல வீசி எரிஞ்சிட்டு கண்ணு முன்னு தெரியாம ஓடுறான். அந்த ஓடுற 5 பசங்களுக்குமே இவங்களோட ஆசான அந்த தேக்கனுக்கு என்ன ஆயிருச்சோ அப்படிங்கிற அந்த நினைப்பு மட்டும் தாங்க இருக்கு. பசங்க இவ்வளவு வேகமா ஓடுனதும் பின்னாடியே வேல்பாரியும் ஓட வேண்டியதா போச்சு. ஒரு வழியா பொழுது நல்லா விடுஞ்சிருச்சு. அந்த பக்கம் எதிரிகள் காலம்பன் தலைமை தாங்கி அவனோட தலைமையில போய்கிட்டு இருக்க அந்த காட்டு பகுதியில ஏதோ ஒரு வித்தியாசத்தை அவன் ஃபீல் பண்றான். என்னையா இது, இந்த காட்டுக்குள்ள ஒரு பறவையோட சத்தத்தை கூட காணமே அப்படின்னு யோசிக்கிறான் காலம்பன். இதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை இங்க
ரத்த சிலந்திகள் தங்கக்கூடிய காட்டுப்பகுதியா இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் லேட்டா தாங்க யோசிக்கிறான். தெரியாதனமா அந்த மோசமான காட்டோட நடுவுல போய் அவங்க சிக்கிக்கிட்டாங்க. தேக்கன் கையால அடிபட்டவன் இனிமே என்ன தூக்கிக்கிட்டு நீங்களும் கஷ்டப்படாதீங்க, என்ன இங்கேயே விட்டுட்டு என் கூடையையும் நீங்களே எடுத்துக்கிட்டு சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு மத்த 4 பேரையும் வழி அனுப்பி வைக்கிறான். அவங்கள வேற வழி இல்லாம அவனை விட்டுட்டு ஓடுறாங்க. அவனோட கூடையையும் எடுத்துட்டு ஓடுறாங்க. அந்த பக்கம் எரிவண்டு கூட்டம் விடாம துரத்த மாணவர்கள் 5 பேரும் தலதறிக்க ஓடுறாங்க. பாரியும் ஓடிக்கிட்டு இருக்காப்ல என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாரு. அங்க இருந்த பாறையோட இருக்குகள்ல கருங்கொண்டை வல்லாறுகள் தங்கி இருக்கிறத கவனிக்கிற பாரி ஒரு கல்லை எடுத்து வீசுறான். கல்லால டிஸ்டர்ப் ஆகி வெளியில வர வல்லாருங்க சத்தமே இல்லாம காத்துல பறந்து வந்த அந்த எரிவண்டுகளை லபக்கு லபக்குன்னு முழுங்க ஆரம்பிக்கிறீங்க. ஆதிமலையோட 2ஆம் மடிப்பு தாண்டி தான் அவங்க 5 பேரும் இப்போ ஓடி வந்து நிக்கிறாங்க. பாரியும் இந்த பசங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்க மறுபடியும் முயற்சி பண்றாங்க. எதிரிகள்னு சொன்னாங்க, தேக்கன்னு சொன்னாங்க, எலிவால் முகடுன்னு சொன்னாங்க. அதையே திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே 3ஆம் மடிப்புல இருந்து அழுகுரல் அப்படின்னு ஒரு பறவை, அந்த பறவையோட சத்தம் கேக்குது. இந்த அழுகுரல் பறவைங்க குத்துக்கல் படவு அப்படிங்கிற அந்த இடத்துல தான் இருக்குமா. 3வது மடிப்பு முழுக்க அந்த மலையில ரத்த சிலந்தி காடு தான். அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு விசித்திரமான பறவை தான் இந்த அழுகுரல் பறவை. விவரம் தெரியாம யார் அந்த காட்டுக்குள்ள புகுந்து அந்த சிலந்தி காட்டுக்குள்ள புகுந்து அங்க இருக்கிற இந்த அழுகுரல் பறவைகளை டிஸ்டர்ப் பண்ணது அப்படின்னு யோசிக்கிற நம்ம பாரி இந்த பசங்களை ஓய்வெடுக்க சொல்லிட்டு முன்னாடி நகர்ந்து போறார். உடனே நம்ம முடிநாகனுக்கு சந்தோஷம். அப்பாடா இப்பயாவது பயபுள்ள புரிஞ்சுக்கிட்டாருன்னு சந்தோஷப்படுறாப்ல. நம்ம தேக்கணும் அந்த பக்கம் அந்த ரத்த சிலந்தி காட்டுக்குள்ள பயபுள்ளைய தெரியாம உள்ள புந்துட்டானுங்க. அதுல ஒரு 2 பேராவது கண்டிப்பா உசுறு விட்டுருவானுங்க. நாம அடிச்ச ஒருத்தனும் காலியா இருப்பான், மீதி உயிரோட வரப்போற ஒரு 2 பேரையும் எப்படியாவது நம்ம தடுத்துறணும்னு யோசிச்சுட்டே போகும்போது அவருக்கு கருஞ்சிரை காய்னு ஒரு காயோட ஞாபகம் வருதுங்க. அந்த காயை கவன்ல வச்சு நல்ல குறிபாத்து அடிச்சா அந்த காய் யாரு மேல படுதோ அவங்களோட கரு விழி இருக்கு இல்லையா, அது அப்படியே உருகி கண்ணுல இருந்து உருகி அப்படியே கீழே ஓடிடுமா. இந்த காய் எங்க முளைக்கும் அப்படின்னா குத்துக்கல் படவுல தான் இந்த காய் முளைக்குமா. அதை எடுக்கிறதுக்கு முதல்ல நம்ம கீதானியை அனுப்பி பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாப்ல. கீதானியை அனுப்பி வைக்கிறாரு. அதே சமயம் தான் காட்டுக்குள்ள அழுகுரல் பறவையோட சத்தம் கேட்டிருக்கும். அந்த சத்தம் தான் நம்ம வேல்பாரியோட காதலையே விழுந்திருக்கும். ஆனா நம்ம கீதானி போற பாதையில கருஞ்சுரக்காய் கொடின்னு ஒண்ணு இருக்குமா, அதுக்கு கீழே நிறையவே விஷம் இருக்கிற மலை எறும்புக இருக்குமா. அதனால சின்ன பையனை அனுப்ப வேண்டாம் சொல்லிட்டு கீதானிய வெளியில வர சொல்லிடுறாப்லையா. விசில் அடிக்க பயபுள்ள வெளியில வந்துடுறான். அவனுக்கு பதிலா சின்ன பையன் நம்ம அளவன் அனுப்புறாரு. ஏன்னா அவன் நாகர்குடியை சேர்ந்தவன். விஷம் எல்லாம் அவனுக்கு ரொம்ப அத்துப்படி. நஞ்சு அவனால ரொம்ப ஈஸியா இப்பயே முறிக்க முடியும். சோ நஞ்சு முறி இருக்கிற நம்ம அளவன் தான் கயிறை கட்டி உள்ள இறங்கி அந்த கருஞ்சுரக்காயோட மேல வரான். அந்த பக்கம் எதிரிகள் காலம்பன் தலைமையில போய்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஷார்ட் கட் தான் தெரியலையே தவிர காட்டை பத்தி கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ரத்த சிலந்தின்னு சொல்றோம்ல, அது உடம்புல பட்டா போதும் உடம்பு முழுக்க கொப்பளம் கொப்பளமா பூத்துடுமா. அதனால அந்த ரத்த சிலந்தி தான் மேல படாம அது ஒரு செடி வகைன்னு வச்சுக்கோங்களேன். சிலந்தி செடி இப்ப இருக்கிற சிலந்தி செடி உடம்புல பட்டா அரிக்கும் இல்லையா, கிராமத்து பசங்களுக்கு தெரியும். அப்ப இருந்த சிலந்தி இன்னும் கொடூரமா இருந்திருக்கு அந்த சிலந்திங்க. சோ அது மேல படாம நேக்கா காட்ட கடந்து போறாங்க. ஆனா தேக்கனால கழுத்து நரம்பு அறுபட்ட ஒருத்த மட்டும் தான் அந்த ரத்த சிலந்திகள் உடம்புல பட அப்படியே சிக்கி உயிர் போக கத்துறான். அதே நேரத்துல இந்த பக்கம் அந்த அழுகுரல் பறவையோட சத்தமும் கேட்டு நம்ம வேல்பாரி தகச்சு போறாருங்க. ரத்த சிலந்தி காட்டு பக்கம் நம்மாளுக யாரும் போக மாட்டாங்க. அப்போ அது நம்ம கேட்ட அந்த மரண சத்தம் யாரோடது, யாரோ ஒரு வெளியாளோட குரலா தான் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பாரி புரிஞ்சுக்கிறாரு. அப்ப இந்த பக்கத்துல குத்துக்கல் படவை பக்கத்துல இருந்து பறவைகள் மேல பறக்குதே, அந்த அழுகுரல் பறவையோட சத்தம் கேக்குதே, அப்ப அந்த பக்கம் தான் நம்ம பசங்க இருப்பாங்க. தேக்கன் அங்கதான் இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அந்த பக்கத்தை நோக்கி ஓடுறாரு. ஆனா அதுக்குள்ள கருஞ்சுரக்காயை எடுக்கிற நம்ம தேக்கன் எதிரிகளுக்கு முன்னாடியே போய் எலிவால் முகட்டுல காத்துக்கிட்டு இருக்காரு. எலிவால் முகட்டுக்கு தான் நம்ம மன்னரையும் வர சொல்லிருக்காப்லங்கிறதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஆனா நம்ம தேக்கன் போட்ட அந்த கணக்கு தப்பாயிடுதுங்க. 4 பேர்ல 2 பேர் செத்து போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சா 4 பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாம வெளியில வந்துட்டானுங்க. அந்த சிலந்திங்க காட்டுல இருந்து ரத்த சிலந்திங்க காட்டுல இருந்து வெளியில வந்துட்டானுங்க. இவர் அந்த அதிர்ச்சியோட ஈட்டிய ஏரிய தயாராகிறாரு. அதுக்குள்ள நம்மால கவனிக்கிற எதிரிகளோட தலைவன் காலம்பன் தன்னோட தடியை எடுத்து வீச தேக்கன் அதை கொஞ்சம் வாகா தட்டி விட்டுறாப்ல. ஒவ்வொரு மூலையிலையும் நின்ன நம்ம தேக்கனோட மாணவர்கள் மொத்தம் 6 பேர் இல்லையா, அவங்க கிட்ட கவட்டை இருக்கு, கவன் இருக்கு. அந்த கவன்ல அந்த கருஞ்சுரக்காய வச்சு வீச அதுல ஒண்ணு எதிரி வீரர்ல ஒருத்தனோட முகத்துல பட்டு தெரிக்குதுங்க. அவன் மட்டும் முகத்தை அப்படியே மூடிக்கிட்டு கீழே விழுந்து அழுது புரள்றான். ஒருத்தன் செத்தான், இன்னொருத்தவன் இப்போ முகத்தை மண்ணுல பொத்திக்கிட்டு அழுது புரண்டுகிட்டு இருக்கான். மீதி 3 பேர். அவங்களை எதிர்க்க நம்ம தேக்கன் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவ்வளவு அனுபவம் வாய்ந்த இந்த குருநாதராலேயே பசங்களை எதுவும் பண்ண முடியாம போகுதுங்க. பரம்பு நாட்டோட ஆசானாகிய இந்த தேக்கனும் அவனுக்கு கீழே இருந்த அந்த 6 மாணவர்களும் தூக்கி எரியப்பட்டு கிடக்க 3 பேரு கூடையோட அந்த தேவாங்கு விலங்குகளை தூக்கிக்கிட்டு ஓடுறத நம்ப முடியாம பார்த்தபடி நம்ம வேல்பாரி பார்த்தபடி குத்துக்கல் படவுலுக்கு அப்படியே ஓடி வராரு. ஓடுற அந்த 3 எதிரிகளோட ஆதிமலை எல்லையில இருந்த இன்னும் ஒரு 7 பேரு சேர்ந்துக்கிறாங்க. பாரி அவங்கள துரத்துக்கிட்டே பின்னாடி போக பார்க்க தேக்கன் நம்ம வேல்பாரிய தடுத்து தனியா போகாதீங்கிறாரு. பாரியோ அதையும் மீறி பெரும் கோபத்தோட போறாப்ல. டென்ஷன் ஆயிட்டாரியா மனுஷன். பரம்பு நாட்டோட தேவவாக்கு விலங்குகளை தூக்கிக்கிட்டு வெளியால் கூட்டம் ஒண்ணு ஆதிமலையை கடந்து ஓடுறத நம்மளால
அவங்களால சகிச்சுக்க முடியல. அது தாங்க முடியாம 2 கால் பாய்ச்சல்ல போனா வேலைக்காகன்னு சொல்லிட்டு கையையும் கீழே ஊனி குரங்கு மாதிரி படு வேகமா 4 கால் பாய்ச்சல்ல போறாரு. யாரு? நம்ம வேல்பாரி. அப்படி போகும்போது அவர் மனசுக்குள்ள எலிவால் முகட்டுல 3 பேரா இருந்தவங்க இப்போ எப்படி 10 பேரானானுங்க? அவங்களோட வலிவும் வேகமும் ஏன் இவ்வளவு அபாரமா இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே போறாரு. போறப்போ வழியில அணுவல்லி பூண்டு விளைஞ்சு கிடக்கிறதையும் 2 சுண்டா பூனைங்க ஒண்ணு மண்ணா திரியறதையும் பாரி கவனிக்கிறாரு. அணுவல்லி பூண்டோட இலைய சாப்பிட்டா மனுஷனோட ஆற்றல் பெருகி ரத்த ஓட்டம் அதிகமாகுமா? பாரி ஒரு செடியை அப்படியே பிடுங்கி இலைகளை மெல்ல உடம்புல வெறி ஏறுதுங்க. அது போதாதுன்னு அங்க ஒண்ணு மண்ணா திரியிற 2 சுண்டா பூனைய கல்லடிச்சு கடுப்பாக்கி விடுறாரு. கோபம் வந்து அந்த சுண்டா பூனைங்க புலியை விட வேகமா துரத்த ஆரம்பிக்க பாரி அந்த அணுவல்லி இலைய சாப்பிட்டதுனால அதோட உதவியில காத்த கிழிச்சுக்கிட்டு மனுஷன் படு வேகமா பறக்கிறாருங்க. பக்கத்துல நெருங்கிட்டார். முன்னாடி கையளவு தூரத்துல எதிரிங்க இருக்க அவங்க பக்கத்துல போற நம்ம வேல்பாரி டக்குன்னு வேற பக்கமா குதிச்சிடுறாரு. பன்னி மாதிரி கூர்மையான பற்களும் நீண்ட கால் நகங்களும் வச்சிருக்கிற வெறிகொண்ட அந்த சுண்டா பூனைங்க நம்ம பாரி அப்படியே ஒரு ஜம்ப் அடிச்சு டேக் டைவர்ஷன் எடுத்துற பின்னாடியே விரட்டிக்கிட்டே வந்த அந்த 2 பூனைங்க எதிரிய மேல இப்ப பாயுதுங்க. சரிவுல குதிச்ச நம்ம பாரி இந்த சுண்டா பூனைகளோட வேட்ட சத்தம் அடங்கின பிறகுதான் மேல ஏறியே வராரு. பார்த்தா அந்த இடமே போர்க்களம் மாதிரி காட்சியளிக்குதுங்க. அந்த இடத்துல 7 பேரு அட்டாக் ஆகி செத்து கிடக்கானுங்க. ஒரு சுண்டா பூனையும் செத்து கிடக்க அட்டாக் பண்ண இன்னொரு சுண்டா பூனை அங்க இருந்து ஓடி போச்சு போல. 10 பேர்ல 7 பேர் இங்க செத்து கிடக்கானுங்க. மீதி 3 பேர் அப்ப என்னாச்சு? கூடையோட இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் நம்ம பாரிக்கே கொஞ்சம் வியப்பா இருக்குங்க. கூட வந்த 7 பேர் செத்து போயும் கூட தளராம எதிரிங்க கூட்டம் நடுமலையை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்க பாரி பின்னாடியே போய் கவனிக்கிறாரு. இப்போ நடுமலைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. நடுமலை முகட்டுல ஏற்கனவே ஒரு 8 பேர் இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க இந்த 3 பேர் கூட சேர்ந்து மொத்தம் 11 பேர் ஆயிரானுங்க. இப்ப நம்ம பாரி பெருமூச்சு விட்டபடி திரும்பி பார்க்க எலிவால் முகட்டுல நம்ம தேக்கன் உதவி கேட்டு ஒரு புகையை கிளப்பி விடுறாரு. ரொம்ப நேரம் முன்னாடி தேக்கன் போட்ட அந்த புகைக்கு உதவி செய்ய ஆள் வந்து சேர கொஞ்சம் பொழுதாயிடுது. ஞாபகம் இருக்கா? நேத்து வேட்டுவன் பாறையை நோக்கி வேட்டூர் பழையன் எல்லை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், ஒரு 8 பாத்துட்டு வந்தேன்னு போனா பாத்தீங்களா? அவர் தான் புகையை பார்த்துட்டு சுத்து வழியா இருந்தாலும் பரவாயில்லன்னு யாருக்கோ உதவி தேவைன்னு உதவி செய்ய வந்திருக்கிறாரு. வந்து சேராரு. கூட 2 வீரர்களும் வந்திருக்காங்க. எங்க வந்திருக்காங்க? நம்ம தேக்கன் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. தேக்கன் நடந்ததை சொல்லி முடிக்கிறாப்ல. அதே சமயம் தேக்கனோட உடம்புல ஏதோ குத்திக்கிட்டு நிக்க நம்ம பழையன் தான் அதை வெளியில ஹெல்ப் பண்றாரு. தேக்கனால அந்த வலிய தாக்கு பிடிக்க முடியாம அதே சமயம் வலியில கத்தவும் கூடாதுன்னு சொல்லிட்டு கத்தாம வாயை அடைச்சுக்கிட்டு போய் உட்கார்ந்துட்டு இருக்காப்ல. காரணம் கீழே இருக்கிற அந்த நடுமடையில இருந்து புதுசா சென்றி புகை வந்துகிட்டு இருக்கு. போட்டது வேற யாரும் இல்ல, நம்ம பாரி தான். நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன் அப்படின்னு அந்த பாரி அங்க சொல்றாரா? அது ஒரு காரணம். இன்னொன்னு அவருக்குமே உதவி தேவைன்னு புகையை அங்க போட்டு விட்டுருக்காரு. ஏன்னா 11 பேரை ஒத்தாலா சமாளிக்க முடியாது இல்லையா? நினைச்சு பாருங்க, பரம்பு நாட்டோட மாமன்ன அவரே உதவி தேவைன்னு கேட்கிறாரு. அந்த பக்கம் மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கிற ஆசானு குருநாதர் அவரு உதவி கேட்கிறாப்ல. அந்த மாதிரி ஒரு நிலைமை இன்னைக்கு ஆயிப்போச்சு. ஏற்கனவே கலச்சு போயிருந்த அந்த மாணவர்களை ஒரு குகையில தங்க வச்சுட்டு தேக்கனும் வேட்டூர் பழையனும் பாரி இருக்கிற அந்த இடத்துக்கு போறாங்க. அவங்க கூடவே அந்த 2 வீரர்களும் அப்புறம் கீதானியும் அளவனும் கூட சேர்ந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கத்துல காட்டுல ஒரு பகுதியில இருந்து நம்ம வேல்பாரி புகையை போட்டாப்ல இல்ல, அந்த புகையை பார்த்து உதவி செய்யணும்னு ஒரு 4 பேர் அங்கேயும்